திருவாடனை தாலுகா அலுவலகத்தை தோட்டாமங்கலம் கிராம மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தாலுகா தோட்டாமங்கலம் கிராமத்தில் ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் கருப்பண்ணசுவாமி கோவில் உள்ளது. இந்த கோவில் கிராமத்தின் பொது கோவிலாக உள்ளது. இங்கு சுவாமி கும்பிடுவதில் இரு தரப்பிற்கும் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் வழக்கு நீதிமன்றத்தில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் கோவிலை திறந்து பொதுவாக சாமி கும்பிட பூசாரியிடம் அதிகாரிகள் சாவி கொடுத்து கூறியுள்ளனர். ஆனால் ஒரு தரப்பினர் கோவிலை ஆக்கிரமித்துக் கொண்டு வெளியூர் நபர்களை வைத்து சாமி கும்பிட்டு வருவதாகவும், கோவிலுக்கு சொந்தமான 100 சவரன் தங்க நகைகள் உள்ளதாகவும், அதன் நிலைமை என்னவென்று தெரியவில்லை என்றும், தங்களை அனுமதிப்பதில்லை என்றும் மற்றொரு தரப்பினர் வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளனர். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் தங்களையும் சாமி கும்பிட அனுமதிக்க வேண்டும் என கோரி சுமார் 150க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் திருவாடனை வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததின் பேரில் கிராம மக்கள் கலைந்து சென்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தாலுகா தோட்டாமங்கலம் கிராமத்தில் ஸ்ரீ பெரியநாயகம்மன் கருப்பர் கோயில் உள்ளது. இது கிராமத்தில் உள்ள பொது கோயில். இதுல இருதரப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டு கடந்த 2018 இருந்து வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. இதுல என்ன ஆகுதுன்னா, கோயிலை திறந்து பூசாரி வசம் சாவி கொடுத்து சாமி முட சொன்னாங்க. அது இல்லாம ஒரு தரப்பு மட்டும் இந்த கோயிலை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இப்ப வெளியூர் நபர்களை வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் சாமி முடிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு 100 பவுன் நகை இருக்கு. இந்த கோயில் சொந்தம் 100 பவுன் நகை இருக்கு. இது வழக்குல இருக்குது. நாங்க வந்து தாலுகா ஆஃபீஸ்லயும் வட்டாட்சியரையும் காவல்துறையும் அனுமதி கேட்டு கொடுத்தோம்னா, நீ எங்களை மட்டும் வழக்கு போச்சுறா, ஒரு தரப்ப மட்டும் நீங்க வழக்கு போடுங்கன்னு சொல்றாங்க. ஒரு தரப்ப மட்டும் சாமி விட விடுறாங்க, ஒரு தரப்ப கும்பிட விட மாட்டேங்கிறாங்க. நேற்று நாங்க சாமி விட போயிருக்கும் போட கருப்பன் கோயில்ல இருந்து ஒரு கோயில பார்த்தா கோயில் அடைச்சு கிடக்கு. வெளியில இருந்து சாமி விட்டுட்டு வரோம், அடைச்சு கிடக்கு. இது சம்பந்தமா இன்னைக்கு கோயில்ல இருந்து இன்னைக்கு தாலுகா ஆஃபீஸ்ல வந்து இன்னைக்கு வந்து முற்றுகை போராட்டத்துக்காண்டி இன்னைக்கு வந்திருக்கோம். எங்க ஊர்ல கிட்டத்தட்ட 200 குடும்பம் இருக்கு. 150 குடும்பம் இன்னைக்கு வந்திருக்கோம். தாசில்தார் நடவடிக்கை எடுக்கணும் இன்னைக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஆர்டிஓ வந்திருக்காங்களா, வருவாய் கோட்டாட்சி வந்திருக்காங்க. அவங்க தரப்புல பேச்சுவார்த்தை பண்ணிருக்காங்க. வருவாய் கோட்டாட்சியிட்ட கொடுத்தோம். என்ன தகவல் சொல்லிருக்காங்க? வருவாய் கோட்டாட்சியிட்ட கொடுத்தோம். தாசில்தார்ட்ட கிட்டத்தட்ட ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்தோம் சார். எந்த நடவடிக்கையும் இல்ல. மறுபடியும் இப்ப வந்திருக்குன்னு சொன்னா நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம், தாசில்தார்ட்ட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடவடிக்கை எடுக்கிறோம் நம்புறோம். தாசில்தார் வந்து இன்னைக்கு சாயந்தரத்துக்கு சொல்றோம்னு சொல்லியிருக்காங்க. எடுக்காத பட்சத்தில் அடுத்த கட்டம் தாலுகா ஆஃபீஸ்க்கு முன்னாடி முற்றுகை போராட்டத்தை நடத்தணும். முன்னாடி வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காப்பு கட்டணும்னாங்க. அப்படி ஏதாவது நடவடிக்கை எங்களுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கலாம், முற்றுகை போராட்டம் நடத்துறதுக்கு கிராம மக்கள் முடிவு பண்ணியிருக்கோம்.